போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாக நான் பசியாக இருந்தேன், நீங்கள் எனக்கு சோறு போட்டீங்க. தாகமாக இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீங்கன்றாரு. அந்நியனாக இருந்தேன், என்னை நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க. வேற யாரும் சேர்த்துக்கல, நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க. நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன்ப்பா, நீ எனக்கு வஸ்திரம் கொடுத்தேன்றாரு. வியாதிப்பட்டு சிறையில் கடந்தேன், நான் யாரை என்னை வந்து சந்திக்கலாம்னா நீங்கள் மட்டும் என்னை வந்து சந்திச்சிங்க அப்படின்றப்போ அங்கே வலது பக்கத்தில் இருக்கிறவங்களாம் ஆச்சரியத்தோடு பார்த்து, அது பார்த்தீங்களா 37ஆம் வசனத்தில் அவங்களாம் ஆச்சரியமாக பார்த்து நிற்பாங்களாம். எப்போ ஆண்டவரே உண்மை நாங்கள் பசியாக பார்த்தோம், என்ன பேசுகிறீர் இயேசுவே, நீர் எவ்வளோ பெரியவர், நீர் பசியாக இருக்க முடியுமா? நாங்கள் உங்களை எப்போ பசியாக பார்த்தோம், தாகமாக பார்த்தோம், வஸ்திரம் இல்லாமல் பார்த்தோம், வியாதிப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டவர்களாக பார்த்தோம். நாங்கள் உண்மை அப்படிலாம் பார்க்கலையே, உமக்கு வந்து சோறும் போடல, உமக்கு எதுவும் நாங்கள் அப்படிலாம் செய்யலையே அப்படின்னு ஆச்சரியத்தோடு கேட்பாங்களாம். அப்போது ராஜாவாகிய இயேசு பதில் சொல்லுவாராம் 40ஆம் வசனத்தில், அந்த சாதாரண விசுவாசிக்கு செஞ்சீங்கல்ல, யாரும் பெருசாக நினைக்காத அந்த விசுவாசி, யாரும் சட்டை பண்ணாத அந்த விசுவாசி, அவன் ஒன்றும் பெரிய இவளெல்லாம் யார் கண்டுக்குவான்னு நினச்சிட்டு முக்கால்வாசி பேர் சட்டை பண்ணாமல் போனாங்கல்ல, நீங்கள் அவங்களுக்கு சோறு போட்டிங்கல்ல, அவங்க கஷ்ட காலத்தில் அவங்களுக்கு உதவுனீங்கள்ல, அவங்க வியாதிப்பட்டு கிடக்கிறப்போ மற்றவங்களாம் பார்க்காதப்போ நீங்கள் மட்டும் போய் பார்த்தீங்கல்ல, சுவிசேஷத்து நிமித்தப்போ அவங்க உபத்திரவப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு போய் எல்லாம் அவங்கள மறந்துட்டாங்க, நீங்கள் மட்டும் அவங்கள ஞாபகம் வச்சு அவங்களுக்காக ஜெபம் பண்ணி அவங்கள கவனிச்சிங்க இல்லையா? அதெல்லாம் செஞ்சப்போ அது எனக்கே செஞ்ச மாதிரி, எனக்கே செஞ்சீங்க அப்படின்றார். நல்லா கரெக்டாக இந்த டீட்டெயிலை கவனிச்சிருங்க. எல்லா டீட்டெயில் நான் காமிக்க வரல, ஆனால் இந்த டீட்டெயில் ரொம்ப முக்கியம். அவங்க வந்து ஆச்சரியப்பட்டு நிற்கிறாங்க. எப்போ நாங்கள் உமக்கு செஞ்சோம் அப்படின்னா அவர் சொல்கிறாரு, நீங்கள் அவங்களுக்கெல்லாம் செஞ்சீங்கல்ல, அப்போ தான் எனக்கு செஞ்சீங்கன்னு சொல்கிறப்போ தான் அவனுக்கு ஓஹோ அப்படின்னு உதிக்குது, ஸ்ட்ரைக் ஆகுது. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? ரொம்ப அதை பற்றி நினைக்காமலே செஞ்சிட்டாங்க இவங்க. இந்த அன்பின் கிரியைகள் செய்தவங்க எப்படிப்பட்டவர்கள்? அதை பற்றி ரொம்ப பெருசாக அவங்க செஞ்ச கிரியையே பெருசாக நினைக்காமலே செஞ்சிட்டாங்க. கிட்டத்தட்ட நேச்சுரலாக செஞ்சிட்டாங்கன்னு சொல்லலாம். அன்பினால் நிறைந்திருந்ததுனால அப்படியே அந்த அன்பின் கிரியைகள் நேச்சுரலாக வந்து ஏதோ பரவம் போய் சேரணும்னு அப்படி செய்யல, நேச்சுரலாக செய்கிறான். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அன்கான்ஷியஸாக செய்கிறான். அவனுக்கே தெரில அவன் செய்கிறது, அதாவது அவன் செய்கிறதே பெருசாக அவன் நினைக்கல. அதனால தான் அவனுக்கு ஸ்ட்ரைக்கே ஆகலை. இவர் சொல்கிறார், எனக்கு செஞ்சீங்களாப்பா. நான் எப்போ செஞ்சான் ஆண்டவரேன்றான். அவர் சொல்ல வேண்டியதாக இருக்குது, எப்பா நீ அவனுக்கு செஞ்சல, அப்போ தான் எனக்கு ஓ கரெக்டு. அந்த டீட்டெயிலில் நோட் பண்ணிக்கோங்க. இடது பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து பேசுகிறார். அடுத்தது வலது பக்கத்தில் அவங்கள பார்த்து டீல் பண்ணிட்டேன்.